இந்த வீக் இந்தியாஸ் டிஃபென்ஸ் செக்டார் மேல எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் இந்த வீக்ல 6.7% வரைக்கும் மேல போயிருக்கு. கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் பூஸ்ட் பண்ணிருக்காங்க. மார்க்கெட்ல ஃபுல் எக்ஸைட்மெண்ட் இருக்கு. இது ஒரு லாங் டேர்ம் சேஞ்ச். பெரிய ஃபேக்டரிஸ், நிறைய ஜாப்ஸ், ஸ்ட்ராங் லோக்கல் மேனுஃபேக்சரிங் அண்ட் இம்போர்ட் மேல இண்டிபெண்டன்ஸ் குறையும். சிம்பிளா சொல்லணும் மீன்ஸ் இந்தியா தன்னோட டிஃபென்ஸ் பவர் ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எக்கானமி கூட ஸ்ட்ராங் ஆகுது. ஆனா கேட்ச் என்னன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இன்வெஸ்டர்ஸ் ₹1 ப்ராஃபிட்க்கு ரொம்ப ஹை பிரைஸ் பே பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசா இருக்கு. சின்ன செட்பேக் வரும்போது பிரைஸ் ஷார்ப்பா டிராப் ஆகும். ஸோ உங்க கெஸ் சொல்லுங்க, வேல்யூவேஷன்ஸ் இப்போ என்ன லெவல்ல இருக்கு? ஒரு சீக்ரெட் சொல்றேன், ரொம்ப ரிட்டர்ன்ஸ் வரணும்னா பெரிய தீம் சேஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சரியான பிரைஸ்ல இன்வெஸ்ட் பண்ணினா மட்டும் போதும், ரிட்டர்ன்ஸ் தானா வரும். இங்க தான் எங்களோட ஒர்க் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்ல ஹெட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாம டீப்பா அனலைஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் சூஸ் பண்ணுவோம். வேல்யூவேஷன்ஸ் கேர்ஃபுல்லா வெயிட் பண்ணுவோம். பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோஸ் கிரியேட் பண்ணுவோம். அன்னெசரி ரிஸ்க் எடுக்காம growthக்கு எக்ஸ்போஷர் இருக்கும். பிகாஸ் வெல்த் ஹைப்ல பில்ட் ஆகாது, டிசிப்ளின், பேலன்ஸ், பேஷன்ஸ்ல மட்டும் தான் பில்ட் ஆகும். ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி பேலன்ஸ்ட் போர்ட்ஃபோலியோஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்க்கு ரீச் அவுட் பண்ணுங்க.